ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 103வது பாட்டு பார்க்க போறோம். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிர் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, பிரளயத்தின் போது எல்லா உலகங்களையும் தனது வயிற்றிலே அடக்கி அருமறைக்கு உணர்வு அரும் அவனை, அரிய மறைகளாலும் தெரிந்து கொள்ள இயலாத பரம்பொருளாகிய அப்பரமனை, அஞ்சனக் கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை, அஞ்சனம் போன்று கரிய மேக கொழுந்தின் அழகை காட்டி நிற்கும் ஒளிவடிவாய் திகழ்பவனை, திறம்கொள் கோசலை திரு உரப் பயந்தனள், திறமையுடைய கோசலை உலகம் மங்களம் பொருந்த ஈந்தாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல அதாவது பகல், ஒரு பகல் உலகெல்லாம் அப்படிங்கிறது பகல் அப்படின்னா பகல் பொழுது, அதுக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது கால அளவையை குறிக்குது. ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தின்படி உலகத்துடைய கால அளவு நம்ம என்னன்னு சொல்றோம், அதாவது 4 யுகங்களாக பிரிச்சு, கிருத யுகம் இல்லாட்டி சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த மாதிரி 4 யுகங்களாக பிரித்து ஒவ்வொரு இப்ப கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம்னு சொல்றோம்ல, அதையே 2 பண்ணி துவாபர யுகம், அது 3 மடங்கு திரேதா யுகம், அது 4 மடங்கு கிருத யுகம், இந்த மாதிரி 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகங்கள் 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். அந்த நம்மளுடைய மனுஷன் தோன்றியத வச்சு பிரிக்கும் போது இந்த 1000 சதுர்யுகங்கள் மகாயுகம்னு சொல்லுவாங்க. அந்த 1000 யுகங்களை 14 மன்வந்திரங்களாக பிரிக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த 14 மன்வந்திரம் சேர்ந்ததுதான் ஒரு கல்பம். அந்த ஒரு கல்பம் தான் பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுது. அதே மாதிரியான ஒரு பகல் பொழுது ஒரு இரவு பொழுதும் இருக்கும்ல, அதுதான் பிரளய காலம். அந்த எப்படி பகல் காலம் கல்பம்னு இருக்கோ அந்த மாதிரி அதே அளவான ஒரு பிரளய காலம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த இடத்துல பகல்ங்கிறது அந்த அந்த ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால அளவை குறிக்கும். ஏன்னா பிரளயத்தின் போது என்ன நடக்கும், அந்த பெருவெள்ளம் இருக்கும், அது உலகங்கள்லாம் அழியாதபடிக்கு இது தனது வயிற்றுல வைத்து கொண்டு பாதுகாத்து வருவார் விஷ்ணு. வெள்ள நீர்ல ஆளிலையின் மீது ஒரு சின்ன பையனா பாலகனா திருமால் இருப்பார் அப்படின்னு சொல்றதுதான் புராணங்கள்லாம். அதனால இங்க ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, இந்த இடத்துல பொதிந்து அப்படிங்கிறது சேர்த்து கட்டி வைக்கிறது அப்படின்ற பொருள். அந்த மாதிரி விஷ்ணு காப்பாற்றக்கூடிய விஷ்ணுவை, அருமறை உணர்வு அரும் அவனை, வேதங்களால உணர முடியாத பரம்பொருளை, அஞ்சன கருமுகிர் கொழுந்து, இந்த இடத்துல அஞ்சனம்னா கண்மைன்னு அர்த்தம். கண்மை போன்று கருகருன்னு இருக்கக்கூடிய முகில் கொழுந்து. அதே மாதிரி கொழுந்துங்கிறது நுண்மையை குறிக்க வர்ற சொல். கொழுந்துன்னா நம்ம ஏதோ வேப்பங்கொழுந்து அந்த கொழுந்து அப்படி அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. கருமுகிர் கொழுந்துன்னா முகில் போன்ற மேகம் போன்ற நுண்மையான கருமை நிறம் கொண்டவனை அப்படின்னு பொருள். எழில் காட்டும் ஜோதியை, அதே மாதிரி ஜோதி அப்படிங்கிறது ஒரு பேரொளி பிழம்பு அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஜோதியை திருவுரப் பயனர், திருங்கிறது மங்களத்தையும் குறிக்கும். அதனால உலகம் நன்மை பெறுவதற்காக பிள்ளையை பெற்றாள். திறம்கொள் கோசலை, இதுல திறமை அப்படிங்கிறது என்ன திறமை, என்ன கோசலைட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு கேட்டா அவளுடைய புண்ணியத்தோடைய திறமையை தான் இங்க சொல்றாரு. அப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவள் இவள் அப்படின்னு. பொதுவாகவே நம்ம கிருஷ்ணர், இப்ப கிருஷ்ண லீலைகள்லாம் என்னதான் நம்ம போற்றி புகழ்ந்தாலும், நம்ம ரொம்ப பாபநாசம் சிவனுடைய ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு இருக்கே, என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை அப்படின்னு. அந்த மாதிரி எப்படி கிருஷ்ண லீலையில ஒரு பக்கம் பாராட்டினா கூட, இப்பேற்பட்ட கிருஷ்ணனை, இது விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணனா நீ பிள்ளையா இருக்கணும்னா நீ என்ன பெரிய தவம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு. நந்தகோபருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ நில்லுன்னா நிப்பான், நீ உட்காருன்னா உட்காருவான், அப்பேற்பட்ட அப்படி நடக்குதுன்னா அப்ப நீங்க 2 பேரும் என்ன தவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அதே தோனியில இங்க இவரு கம்பர் என்ன சொல்றாரு,
இப்பேற்பட்ட விஷ்ணுவ ராமனா நீ பிள்ளையா பெற்றிருக்க, அப்போ நீ என்ன தவம் செஞ்சிருக்க, என்ன திறமை உனக்கு இருக்கு அப்படின்னு இங்க புகழ்ந்து சொல்றாரு. அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி 280வது பாட்டுல வேய் புனர்பூசமும் வெண்ணுள்ளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே தத்துரல் ஒழிந்து நீழ்தருமம் ஓங்கவே திருவுர பயந்தனல் திறம்கொள் கோசலை அப்படின்னு கொண்டு கூட்டி படிக்கணும். ஏன்னா உலகச் செய்யுள் 3 பாடல்கள் இது அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 3வது பாடல் தான் இது. இதோட தான் பொருள் முடிவு பெறுது. இப்ப நாம இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிர் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.